இங்கே இருக்கியா? இங்கே இருக்கியா? அத்தை கூட இருக்கியா? நீ இருக்கியா? சரி, இந்த பிள்ளைய விட்டு போங்க, நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம். சரி, 1 வீக் அந்த பிள்ளை கரெக்டாக உங்கள் வீட்டில் எல்லாமே பண்ணுதான்னு பாருங்க. பண்ணுச்சுன்னா திருப்பி நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிறோம். அந்த கிளம்பிடுச்சு வண்டி. ஏய், ஹாப்பியா ஊருக்கு போகிறது? இங்கே பாரு, ஊருக்கு போறியா? என்ன இப்படி இப்படி காமிச்சா? ரெண்டுமே மிக்ஸ்டு. போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அங்கே யார் உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? இல்லை, உங்கள் மம்மி தான் ஃப்ரெண்டு உனக்கு. ஆ சரி, நெக்ஸ்ட் வீக் வரீங்களா? வரீங்களா? நெக்ஸ்ட் மந்த்து பிரபு மாமா நெக்ஸ்ட் ஹோம் நெக்ஸ்ட் இயர் மேபி. பிரபு மாமா ஓகேவா? அடுத்து நீங்க தான் நெக்ஸ்ட் ஹோம் வாங்குறீங்க. நெக்ஸ்ட் ஹோம் அது நம்ம தான் வாங்க போறோம். சரி, பை பை சொல்லுங்க. பை 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 லாவண்யா. பிரசாந்த் லாவண்யா அவங்க பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இவ்வளோ நாளாக வந்து ஒரு 7-8 டேஸாக வந்து நல்ல ஜாலியாக இருந்தது, இவங்களோட சேர்ந்து இருந்தது. பிள்ளைங்களுமே வந்து நல்ல வீட்டில் 4 பிள்ளைங்க விளாண்டுட்டு நல்ல ஜாலியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து கலிஃபோர்னியாவில் எஸ்எஃப்ஓவில் இருக்காங்க. ஸோ அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து இவங்கெல்லாம் ஸ்லீப் ஓவர் வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்போது தேங்க்ஸ் கிவிங்க்காக 5 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அதனால் சரி நாங்கள் ஸ்லீப் ஓவர் வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு ஸ்லீப் ஓவர் வச்சாங்க. மூவி போட்டு பார்த்துட்டு ஹாலே தூங்கிட்டாங்க. ஸோ இன்னும் எந்திரிக்கல. டைம் ஆல்மோஸ்ட் 9:30 கிட்ட ஆகிடுச்சு. சரி, அவங்கள எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு ஜஸ்ட்டு எக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே. நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் லீவு, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. ஸோ எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு லாங் வீக்கெண்டுன்றதுனால அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்குது. நம்மளோட புது வீட்டோட வெளியில் வந்து இப்படி தான் இருக்குது. நான் ஒரு நாள் வந்து உங்களுக்கு தனியாக ஹோம் டூர் போடுறேன். எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறதுனால விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணல. நான் என்ன யோசித்தேன்னா, சரி ஓகே இவங்க தூங்கிட்டுருக்காங்க, நம்ம போய் மேலே ஏதாவது கிளாசட் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய வேலை இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் முடிச்சிருக்கேன். மிச்சதெல்லாம் வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கேன். ஹஸ்பண்டோட கிளாசெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிஷர்ட்லாம் ஓரளவுக்கு ஹேங் பண்ணியிருந்தேன். ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேங்கர் போட்டே பண்ணிடலாம், எல்லாத்தையும் ஹேங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் வந்து எல்லா டைமும் ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. பட் அங்கே வந்து ஹேங் பண்ணுறதுக்கும் இடமும் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹேங் பண்ணுறதுக்கு வந்து நல்ல கிளாசட், நல்லா பெரிய கிளாசட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாசட் இருந்தது. ஒன்று வந்து எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன் பெரிய கிளாசட்டு. இது வந்து இதுவுமே பெரிய கிளாசட் தான். இது வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி என்ன டிஷர்ட்னே பார்க்காம ரிப்பீட்டடாக போட்டதையே போடுவாங்க. நிறைய டிஷர்ட்டு ஷர்ட்ஸ் இருக்குது. பட் அந்த மாதிரி போடுறதுனால நிறைய ஷர்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. இனிமேனாவது இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சதுனால அவங்க எடுத்து பார்த்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து முத என்னை பொண்ணு பார்க்க வரும்போது போட்டுட்டு வந்த ஷர்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புதுசாகவே இருக்குது. ஒரு 4 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆக போகுது நமக்கு. பட் ஆனால் வந்து அப்படியே இருக்குது அந்த ஷர்ட்டெல்லாம். நிறைய வந்து நான் வந்து குட்வில்லுக்கு கொடுத்துருவேன். இவங்க யூஸ் பண்ணல அப்படியே வச்சுருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்னா குட்வில்லுக்கு கொடுத்துருவேன். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா மெமரியாக வந்து ஒரு சில ஷர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பழைய ஷர்ட்டு கூட நம்ம பத்திரமா வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் போகலான்னு இருக்கோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஷாப்பிங் போகலாம். எனவே ஹஸ்பண்ட் வர முடியாது, அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குது. அதனால் நாங்கள் மட்டும் குழந்தைங்கள கூப்பிட்டு தேங்க்ஸ் கிவிங்காக ஏதாவது டீல் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு போகலான்னு இருக்கோம். குருவி பில்லோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க எல்லாத்தையும். என்ன இங்கே ஒரு ஆள் பொத்தி தூங்க போகிற மாதிரியே போகுது.
பணியார மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டு கரைச்சி நேற்று வந்து லாவணி அவங்களுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி வந்து அந்த மாவு மிச்சம் இருந்தது, அதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பணியாரம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நியூட்டலா வச்சுருக்கேன். நேற்று லாவணி அந்த மாதிரி பண்ணாங்க குழந்தைங்களுக்கு. சரி நம்மளும் அந்த புதுசாக ஒரு ரெசிப்பியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நியூட்டலா வச்சு அவங்களுக்கு கொடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது குழந்தைங்களுக்கு. ஒரு ஃபுல்லாக சுட்டுட்டு தான் அவங்கள சாப்பிட வச்சேன். ஏன்னா அவங்க எந்திரிக்கும் போதே கிட்டத்தட்ட 11:30 டைமு. நாங்கள் ஒரு 1 o'clock ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க. பணியாரம் நம்ம சுடுறதுனால கொஞ்சம் டைமும் எடுக்குது. ஸோ அதனால் இது சுட்டு அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக லெமன் ரைஸ் பண்ணிட்டேன். லெமன் தொக்கு வந்து பண்ணி வச்சுருந்தேன், இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வீடெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு குக் பண்ண டைம் இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதை வச்சு ஒரு லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வந்துட்டோம். இது வந்து ஓல்ட் நேவின்னு ஒரு கடை. இங்கே வந்து கொஞ்சம் 50% ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே எல்லாம் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு தான் வந்து, ஏன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நிறைய க்ளோத்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து அவங்க வளர வளர திருப்பி நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வின்டரும் வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பத்தலை. நிறைய பத்தாத ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது குட்வில்ல கொடுத்துட்டோம். ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் க்ளோத்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கிளியரன்ஸ் செக்ஷனு. பட் எனக்கு என்னவோ ப்ரைஸ் வந்து நார்மலாக வாங்குற மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓல்டு நேவி முடிச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோல்ஸ்னு ஒரு ஸ்டோர் இருக்குது, அங்கே வந்துட்டோம் நாங்கள். க்ளோத்ஸ் தான். என்ன க்ளோத்ஸ் வாங்குனீங்க? இங்கே திரும்பி சொல்லுங்கள். என்ன என்ன அவ்வளோதான் வாங்கினீங்க? அழுவதான் வாங்கினோம் நாங்கள். கத்து அங்கே போகிறோம். நெக்ஸ்ட் சிப்பூட்லியில் நாங்கள் சாப்பிட போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:45 6க்குள்ளே தான் இருக்கும். பட் ஆனால் வந்து சரி குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். இன்னும் திருப்பி வீட்டில் போய் சமைக்கவும் முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போலாம் 5 o'clock வந்து செம்ம இருட்டாகிடுது. மாவும் வீட்டில் இல்லை, இன்னும் என்ன சமைக்கிறதுன்னு ஒரு ஐடியா இல்லை. ஸோ அதனால் இங்கேயே வந்து சிப்போட்லியில் பவுல் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சிக்கன் பவுல் தான் நாங்கள் மோஸ்ட்டாக வாங்குவோம். என்றைக்காவது நான் வெஜிடேரியன்னா தான் வெஜ் பவுல் வாங்குவோம். இதில் வந்து பீனு, சிக்கனு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு தருவாங்க. அந்த சவர் க்ரீமு, அப்புறமா வந்து அந்த காரமாக ஒரு சாஸ் இருக்கும், அதெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து சிப்போட்லே ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட்க்கும் பார்த்திங்கன்னா இங்கேயே நான் வாங்கிட்டேன் ஒரு பவுலு. நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போயிடலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இப்போ தான் வேலையெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்ருக்கேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ்கிவிங்கு. அதுக்காக வந்து எல்லா கடையுமே லீவு, மொத்தமாக லீவு. ஸோ அதனால் நாளைக்கு வீட்டில் வந்து எதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி எதாவது பார்ட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நாளான்னைக்கு வந்து நிறைய டீல்ஸ்லாம் போடுவாங்க Black Fridayக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி தள்ளுபடி மாதிரி நிறைய தள்ளுபடி கொடுப்பாங்க. பெரிய பெரிய ஐட்டத்துக்குலாம் வந்து நல்ல டீலே கிடைக்கும். ஸோ அப்போயும் வந்து நம்ம ஏதாவது ஷாப்பிங் போனால் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.